நான் உங்க அனீஸ். இப்ப நான் கம்பம் பக்கத்துல இருக்கிற மங்களாதேவி மலையின் அடிவாரத்துல பளியன்குடி கிராமத்துல அமைஞ்சிருக்கிற மங்களநாயகி கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மங்களாதேவி மலைக்கு மேல உள்ள கண்ணகி கோயில மாதிரியே இந்த கோயிலும் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அந்த கண்ணகி கோயில்ல சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த கோயிலையும் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷம்னு சொல்றாங்க. அதை பார்க்கத்தான் இப்ப நான் அங்க போயிட்டு இருக்கேன். சிலம்பு மாட்டிக்கொண்டு கண்ணகியாக உருமாறும் பெண், சித்ரா பௌர்ணமி அன்று ஆக்ரோஷமாக ஆடும் பெண்கள், த்ரில் கண்ணகி வழிபாடு. கண்ணகியின் வரலாற்றை பத்தி கேட்டாலே மாபெரும் சரித்திர கதையான சிலப்பதிகாரமும் அதுல உள்ள கதாபாத்திரங்களும் சட்டுன்னு நம்ம மனசுக்குள்ள வந்துடும். சிலப்பதிகார கதையின் நாயகி கண்ணகி பாண்டிய மன்னன் கிட்ட தன்னோட கணவன் கோவலன் நிரபராதின்னு நிரூபிப்பதற்காக தன் மாணிக்க சிலம்ப உடைச்சு நீதியை நிலைநாட்டி இருப்பாங்க. ஆனா தன் கணவனிடம் பாண்டிய மன்னன் சரிவர விசாரிக்காம குற்றவாளின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்ததற்காக கடும் கோபம் கொண்டு மதுரையை எரிச்சவங்க தான் கண்ணகி. தமிழ்நாட்டில் கண்ணகி வழிபாடு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்ணகி பற்றி இருவேறு கருத்துக்கள் இருக்குது. ஒரு சாரார் கண்ணகி சிலப்பதிகாரத்தோட காப்பிய தலைவி, அவங்க தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் கண்ணகி இங்கேயே வாழ்ந்து மேலோகத்துக்கு தெய்வமாக போனவங்க, அதனால தான் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, பெண் தெய்வ வழிபாட்டுக்கு மூல காரணமே கண்ணகி அம்மன் தான். ஆரம்ப காலத்தில் கண்ணகியை தான் மக்கள் அதிக அளவு வணங்கி வந்திருக்காங்க. ஆனால் அது காலப்போக்கில் அம்மனாகவும் மாரியம்மனாகவும் காளியாகவும் மாற்றப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் மூலமா தான் கண்ணகியை நமக்கு இது வரைக்கும் தெரியும். ஆனா காளின்னு இன்னைக்கும் நம்ம வழிபடுற எல்லா அம்மனுமே கண்ணகி தான் அப்படின்னு இன்னொரு கதை இருக்கு. இது நம்மள பலருக்கு தெரியாது. காளி அப்படின்னா வட மொழியில கருப்பு அப்படின்னு பேரு. காளி அம்மன் அப்படின்னா பார்வதி அம்மனின் ஆக்ரோஷமான வடிவம்னு சொல்லுவாங்க. ஆனா காளி தான் கண்ணகியா பிறவி எடுத்து அநீதியின் காரணமா மதுரையை அழிச்சிட்டு மீண்டும் மேலோகத்துக்கு போயிட்டு காளியா நமக்கு அருள் கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. வருஷத்துல ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கம்பம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கோவில்ல ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு தான் நான் அங்கே போயிருந்தேன். கம்பம் மாவட்டத்தில இருந்து கேரளா பார்டரான குமிளிக்கு போற வழியில பளியன்குடி அப்படின்னு ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அந்த ஊர்ல தான் மங்களாதேவி கோவில் அமைஞ்சிருக்கு. கண்ணகியை தான் அங்க மங்களாதேவி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணகி கோவில்ல ரொம்பவே முக்கியமான கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நான் கண்ணகி கோயிலுக்கு வந்துட்டேன். கம்பம் மங்களாதேவி மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற பளியன்குடி கிராமத்துல ரொம்ப அமைதியான இயற்கை சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அமைதியான சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருந்தாலும் இதுல இருக்கிற காவல் தெய்வங்கள் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அமானுஷ்யமா இருந்தது. மங்களாதேவி கோவில்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய திருவிழாவுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே விரதம் இருந்து கையில காப்பு கட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காகவும் ஏராளமான பொதுமக்கள் அந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிறாங்க. நாளை சித்ரா பௌர்ணமிங்கிறதால கோயில கூட்டம் அலைமோதும்னு சொல்லப்படுது. இப்ப இருக்கிற இந்த அமைதி நாளைக்கு இருக்காதுன்னு சொல்றாங்க. கோயில்ல நடை திறந்தாங்க. கண்ணகி அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லா காட்சி அளிச்சாங்க. இப்போ அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் பேரு கந்தவேல். அவர்தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காரு. மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு வந்த கந்தவேல் தான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட நீங்கள் கண்ணகி கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணகி யாரு அப்படின்னே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காராம். கண்ணகி கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் படிப்படியாக பல தடைகளை தாண்டி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்தியன் ஆர்மியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் கிட்ட ஒருத்தர் திடீர்னு வந்து இந்த இடத்துல கோயிலை கட்ட சொல்லியிருக்காரு. அம்மனே வந்து சொல்லட்டும், அப்ப நான் கட்டுறேன்னு இவரும் சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு வாரத்துல திடீர்னு ஒரு ராத்திரி கண்ணகி அம்மன் இவருக்கு காட்சி கொடுத்து இங்க தனக்கு கோயில் கட்டும்படி சொல்லியிருக்காங்க.
இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவரு இந்த கோயிலை கட்டணும்னு முடிவெடுத்திருக்காரு. இப்போது உங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு? ஆன்மீகத்துக்கு வராமல் படிப்புன்ற டிகிரிக்கு முடித்தேன், கிராஜுவேட். அப்புறம் கிராஜுவேட் முடிச்சுட்டு நான் ஆர்மி போயிட்டேன். ஆர்மியில் போய் சிக்னலில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு ஒரு 10 வருஷம் அங்கே இருக்கும்போது அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அதுக்கப்புறம் அப்படிங்க வந்துட்டேன். இப்போ ஆர்மிலேருந்து வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த ஆன்மீக இதுக்குள்ளே வந்தீங்க, எப்படி உங்களுக்கு இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு தோணுச்சு? அப்படி ஆன்மீகத்துக்கு வந்தது காரணம்னா அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு நானாக தான் எல்லாம் ஒரு மூச்சு ஓணிட்டு இருந்தேன், விவசாயத்தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இங்கே வந்து என்னென்னா எனக்கு குலதெய்வங்கள் தெரியாது, சாமி மேலே அவ்வளவு நம்பிக்கை இல்லை, அப்படித்தான் இருந்தேன். நம்ம ஊர் பக்கத்தில் அங்காளேஸ்வரர் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, புராண காலத்து கோயில். அந்த கோயில் பூசாரி இங்கே வந்தார். வந்து அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி இங்கே ஒரு பெண் தெய்வம் இடம் கேட்குது, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த தெய்வம் வேணால் கண்ணில் காட்டட்டும், நான் வேணா தர்றேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஒரு வாரம் கழித்து நான் இங்கே காட்டில் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மன் வந்து இங்கே இப்போ காய்ச்சிருக்கா இதே கோலத்தில் வந்து எழுப்புறாங்க. எழுப்பும்போது எனக்கு யாரா எழுப்புறது அப்படின்னு முடிச்சு பார்த்தா இந்த அம்மா இருந்தாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சரி தெய்வம், ஏன்னா தெய்வத்தினுடைய கோலத்திற்கும் தெய்வம் என்ன அப்படின்னு கேட்கும். அவங்கள சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ என்னை கண்ணில் காட்ட சொன்னீங்க, நான் காட்டிட்டேன், எனக்கு இடம் கொடுப்பானாங்க. காட்சி கொடுத்தாங்க இல்லையா, எனக்கு ஒரு இடம் கொடுன்னு சொன்னதுக்கு பிறகு என்னை உறங்க விடலை. ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து இதே சிந்தனைகள் தான். கோயில் கும்பாபிஷேக வேலையிலையும் இவரு நம்ம ட்ராக் இப்படி ஆன்மீகத்துல போகுதுன்னு ரொம்ப யோசிச்சிருக்காரு. அப்ப தனக்கு தெரிஞ்சவங்க நாடி ஜோதிடத்தை நாட சொல்லியிருக்காங்க. அதனால இவரு நாடி ஜோதிடத்தை அணுகியிருக்காரு. அப்போ இவருக்கு சில அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. கும்பாபிஷேக சமயத்தோட எனக்கு அவ்வளோ ஒன்றும் முழுமையாக திருப்தின்றலாம் சொல்ல முடியாது. அப்போ ஒரு இதில் போய் அங்கே பார்க்கும்போது தான் அந்த ஏடுன்னா என்னன்னே தெரியாது, ஏதோ இப்போ அனுப்பி விட்டாங்கன்னு போகும். பார்க்கும்போது இந்த கை விரல் இல்லையா, கட்டை விரல் ரேகையில் அந்த நம்ம எடுத்து நம்ம இந்த ஸ்டாம்பு வைக்கிறோம்ல மை, அந்த மையை வச்சாங்க. மையை வச்சுட்டு அவங்க உள்ளே போய் ஏதோ செக்அப் பண்ணாங்க. செக்அப் பண்ணி பல ஓலைச்சுவடிகள்லாம் செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அதிகாரத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பழைய கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஆனால் அது ஒரு புதிய உலகமாக தான் இருந்துச்சு. அதில் எத்தனையோ ஒரு இப்போ வந்து எனக்கு அது நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் அப்போ ஒரு புதிய விஷயங்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா பேர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பேர் ராமையா, அம்மா பேர் பொண்ணுத்தாயி, உன்னுடைய பேர் கந்தவேல், உன்னுடைய மனைவி பேர் சித்ரா அப்படின்னும் போது இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் யாருக்குமே. ஏன்னா அவினாசி என்பது திருப்பூர் பக்கத்தில் இருக்கு, நான் இங்கே இருக்கேன், நான் யாருன்ற அவங்களுக்கு தெரியாது. அந்த ஓலைச்சுவலை எழுதியிருக்காங்க. சரி அப்பயே அவரை கிராஸ் கேள்வி வைக்கிறேன், சரி என்ன பண்ணணும் அப்படின்றப்ப தான் அவர் ஒன்று நம்ம ஆர்மியில் இருந்தது, அந்த இடையில வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்தது, என்னுடைய அப்பா காலமானது, அப்புறம் என் அம்மாவுடைய ஆயுள் குறைவிட்டு இருக்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, எனக்கு 2 ஆண் குழந்தைகள், இதுக்கெல்லாம் அதில் சொல்லவும் கொஞ்சம் ஒரு வியப்பாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், அப்போ இது எப்படிங்க சாமி அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொன்னார், இந்த மாதிரி அதாவது முதல் காண்டம் அப்படின்ற விஷயத்தில் சொல்லிட்டு, அப்போ சில விஷயத்தை அடுத்த காண்டத்தில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுங்கநல்லூர் காவல் தெய்வமாம் கண்ணகியாம் கட்டுவானாம் கந்தவேளாம் வேலாயுதத்தில் மேல் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லி கூடு விட்டு கூடு பாய்வானாம் அப்படின்ற அந்த விஷயங்கள்ல அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இங்க இருக்கிற கண்ணகி மூலஸ்தானத்தை சுத்தி சங்கிலி கருப்பர், மதுரை வீரன், பெரிய கருப்பசாமி, வைகுண்டமூர்த்தி ஐயனார், அஷ்டபுஜ பத்ரகாளி, மெய்சூலி ஐயனார் உள்ளிட்ட பல காவல் தெய்வங்களை நிறுவியிருக்காங்க. அதுலயும் இங்க நவ கிரகங்களை ஒரு குளம் மாதிரி அமைச்சு அதுல கட்டியிருக்காங்க. இது தேவிப்பட்டினத்தை அடுத்து இங்க தான் தண்ணிக்குள்ள கட்டியிருக்காங்க. அப்படி கட்டுறதுக்கும் பல இடையூறுகள் வந்ததா சொல்றாரு கந்தவேல். பக்தர் வந்து திருமணத்துக்காக வேண்டி வந்தார். எங்க ஒரு சின்ன நாகமாசில வைக்கிறேன் அப்படின்னாரு. தாராளம் வச்சுட்டு போங்க இல்லைனாக்கணும். அப்போ அந்த நாகமாசில வைக்கணும்னு தான் முடிவெடுத்தார். அதுக்கு பிறகு அவருடைய சொப்பனத்தில் போய் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி கருவன் செவன் சொல்லுவாங்க, அதாவது இரட்டை நாகம், ஆண் பெண் நாகம். அந்த அதிகாரத்தில் உத்ரோஷ மங்கை. அப்போ உத்ரோஷ மங்கையில் தான் எனக்கு வந்து சிலை செய்ய சொல்லியிருக்கு அப்படின்னாங்க. என்னுடைய குருநாதருக்கு வந்து அருளாசி தோணுது. அப்போ அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த சிலை இங்கே பிரதிஷ்டம் பண்ணக்கூடாது, இதை வந்து நீர்நிலையில் நவகிரகங்கள் செய்து இது வைக்கணும், அப்படி தம்பதிரியோட நீர்நிலையில் நவகிரகங்கள் செய்து அதுக்குள்ளே இதை வைக்கணும் அப்படின்றாரு. இது என்னடா புதிய குழப்பங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குழப்பம் மாறோம். சரி இருந்தாலும் செய்வோம், சாமி சொன்ன வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லா ஜோதிடர்களும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றாங்க. அப்போ என்னுடைய உயிர் ஆபத்தாயிரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்போ அம்மாவுடைய ஆசீர்வாதமும் குருநாதரும் என்ன சொல்கிறாங்க, நீ பண்ணு, நாங்கள் இருக்க உனக்கு பக்கபலமா, ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன். ஏன்னா குருவின் துணை, அம்மாவுடைய கருணை, இது ரெண்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன். இறங்கி இதை கட்டுறோம். அவள் கட்டும்போது சரியான போராட்டங்கள், பயங்கரமான கஷ்டத்தில் தான் நான் உருவாக்கினேன். பலர் இந்த கோயிலை கட்டினதுக்கு எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பல இடையூறுகள் இவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு.
ஆனா இந்த கோயில எந்தவித சுய லாபத்துக்காகத்தான் கட்டலன்னு சொல்றாரு கந்தவேல். இந்த நவக்கிரகம், இந்த கன்னியம்மன் கோவில், இந்த சங்கர நாராயணம், இந்த இடத்துல கட்ட போகக்கூடிய மண்டபங்கள் அனைத்தும் யாராவது விலைக்கு வாங்கிக்குவாங்களா? என்ன சாமி, என் தலைமுறைக்கு இதுக்கு என்ன காப்பு போடணும்னாலும் என்ன வாங்கணும், விளக்கு போடணும். நான் அவங்களுக்கு செலவெழுத்து விட்டு போகிறேன்னா, சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறேன்னா செலவு தான். அப்போ இதை எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சுயநலத்தில் செய்கிறான்றார். சுயநலம் இல்லை, இது யாருக்காக? ஃபேக்ட்ரியை கட்டால் பொருள் உற்பத்தியானால் என் வம்சத்துக்கு லாபம். இதில் என்ன வருமானம் இருக்கும்? இது குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி மக்களுடைய சொத்து, என்னுடைய சொத்து இல்லை. அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி. இங்க ரொம்ப விசேஷமான நாள். காலையிலிருந்தே பல பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. கூடவே மழையும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சாமி அலங்காரத்துக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு அம்மா மேல கண்ணகி இறங்கிட்டாங்க. அவங்கள விட்டு இறங்கின கொஞ்ச நேரத்துல இன்னொரு அம்மா மேல கண்ணகி வந்துட்டாங்க. இப்படி இருக்கிற நிலையில சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சு திறக்க ரெடியானாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இப்ப நான் கம்பம் பக்கத்துல இருக்கிற பலியன்குடி கிராமத்துல அமைஞ்சிருக்கிற மங்களநாயகி கண்ணகி அம்மன் கோயில தான் இருக்கேன். இங்க சித்ரா பௌர்ணமிக்கு கண்ணகி மாதிரியே சிலம்ப மாட்டிக்கிட்டு குறி சொல்றது ரொம்பவே விசேஷம். இப்ப நான் கண்ணகி மாதிரியே ஆக்ரோஷமா மாறி குறி சொல்றதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சங்கு முழக்கத்தோட திரைய திறந்தாங்க. தீபாராதனை காட்டி பெண்கள் கொட்டும் குலவி சத்தத்தோட கண்ணகி அம்மன் பிரகாசமா காட்சி அளிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காளி வேஷமும் மதுரை வீரன் வேஷமும் போட்டு கோயிலை சுத்தி வர தயாரானாங்க அந்த ஊர் பெரியவங்க. ட்ரம்ஸ் வாத்தியத்தோட ஆட தொடங்கினாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. கோயிலை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்குச்சு. அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு கிளம்ப தொடங்கினாங்க. அந்த கோயில்ல ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. இங்க பலருக்கும் அப்பப்போ சாதாரணமா சாமி வந்துடுது. இங்க திடீர்னு பைரவர் ஒருத்தர் மேல இறங்கிட்டதால அவர் நாய் மாதிரி முட்டி போட்டு நடந்து தரைய நோண்டிக்கிட்டு இருந்தாரு. பலியன்குடி கிராமத்து எல்லையில இருக்கிற இந்த சின்ன கோயிலுக்கு இங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் வேண்டுதல் செய்யறதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. பலியன்குடி கிராமத்து மக்கள் ஆரம்ப காலத்தில் மங்களாதேவி மலையோட காட்டுப்பகுதியில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க.
அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான நிலங்களை எல்லாம் கொடுத்து அரசாங்கம் இப்போ தான் அவங்கள மலையோட அடிவாரத்தில் தங்க வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலோட கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட இரவு நேரத்தில் அந்த மலையில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது பளியங்குடி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னோட புடவையில் ஒரு பகுதியை கிழிச்சு தீப்பந்தம் செஞ்சு அவங்க கையில் கொடுத்து பாதுகாப்பாக நடந்து போக சொல்லியிருக்காங்க. அதை நினைவு கூறும் வகையில் அந்த பெண்ணுக்கான கோவில் தான் அந்த பளியங்குடி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. மதுரையை எரிச்சிட்ட பிறகு கோபம் தணியாத கண்ணகி இந்த பளியன்குடி மலைக்கு மேல போறதுக்கு இந்த பாதை வழியா தான் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது இரவின் வெளிச்சமின்மை காரணமா அந்த அடிவாரத்துல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கையில குழந்தையோட ஒரு அம்மா வந்திருக்காங்க. கண்ணகிக்கு மலை மேல போக உதவுறதுக்காக தன் புடவைய பாதியா கிழிச்சு அதை ஒரு கொம்புல சுத்தி தீப்பந்தமாக்கி கொடுத்திருக்காங்க. அந்த தீப்பந்தத்தை வச்சு கண்ணகி மலைக்கு போயிட்டதா இங்க ஒரு வரலாறு இருக்கு. அதன் பிறகுதான் அந்த உதவி பண்ண அம்மாவுக்கு இங்க கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இவங்களுக்கு இங்க ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி வழிபடுறாங்க. தீப்பந்தத்தை ஏத்தின கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு கந்தவேலின் மனைவிக்கு அருள் வந்துடுச்சு. அப்ப அவங்க வேகமா நடக்க தொடங்கினாங்க. தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு ஊர் மக்கள் கூடவே போனாங்க. கொஞ்ச தூரத்துல ஆக்ரோஷமா நின்னுட்டாங்க. நல்ல தாளம் போட சொன்னாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. கம்பம் பக்கத்துல பளியன்குடி கிராமத்துல இருக்கு மங்கள நாயகி கண்ணகி அம்மன் கோயில். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற இந்த கண்ணகி கோயில் திருவிழாவில் கண்ணகியாவே மாறி ஆக்ரோஷமா இங்க உள்ள பெண்கள் ஆடுறாங்க. இன்னைக்கு நான் அந்த திருவிழாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆடத் தொடங்கினாங்க. அப்போ கூட்டம் அதிகமாச்சு. அவங்க ஆட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கூட இருந்த பெண்களும் ஆடத் தொடங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லா பெண்களுமே ஆட்டம் போறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா பெண்கள் எல்லாரையும் இவங்க கண்ணகியாவே பார்க்கறதுனால இங்க இப்படி பெண்கள் ஆட்டம் போறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அந்த கோவிலில் இருந்து கண்ணகி கோவிலுக்கு அதே போல் தீப்பந்தம் ஏற்றிக்கிட்டு பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க. இந்த கண்ணகி திருவிழா அப்படின்றது பெண்களுக்கான திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கோவிலுக்கு வந்திருந்த பெண்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோட பாட்டு பாடிக்கிட்டும் ஆட்டம் ஆடிக்கிட்டும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த திருவிழாவை கொண்டாடினாங்க. இது போன்ற ஒரு சம்பவத்தை நான் எந்த கோவில்லையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஆட்டம் போட்டபடியே கண்ணகி கோயிலை வந்தடைஞ்சாங்க. கோயில் அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு வரவேற்றாங்க. கோயில் மூலஸ்தானத்திலையும் இவங்க நின்று ஆட்டம் போட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்திருக்கிறது கண்ணகி அம்மன் தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி ஆட்டம் போட்டுட்டு கொஞ்சம் சோர்வடைஞ்சு லேசா மயக்கம் போட்டாங்க. ஆனாலும் கொஞ்ச நிமிஷத்திலேயே திரும்ப அவங்க உடம்புல கண்ணகி வந்த உடனே மறுபடியும் ஆடத் தொடங்கினாங்க.
இப்ப அவங்க கால்ல சிலம்ப கட்டி விட்டாங்க. இப்ப முழுசா கண்ணகியாவே மாறிட்டாங்க. இங்கேயும் அங்கேயும் அவங்க நடக்க தொடங்கினாங்க. அப்போ திடீர்னு முன்னாடி இருந்த உடல்நிலை சரியில்லாத குழந்தைய சட்டுன்னு வாங்கி அந்த குழந்தைக்கு அருள் கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு திரும்ப மூலஸ்தானத்துக்கு போனாங்க. மறுபடியும் வெளியே வந்து ஊர் பிரச்சனைய பத்தியும் இந்த கோயிலுக்கு மத்தவங்க கொடுக்கிற தொல்லைகளை பத்தியும் கேட்டாங்க. எவன் தன் தவறறிந்து மீண்டும் இந்நிலையில் மனக்கலகத்துக்கு அவன் தண்டனை கிடையாதா? விதியொன்று நீங்கள் அனைத்து குழந்தைகளும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற விதியொன்று அரசாங்க நிலையோடு கடாட்சியத்தோடு நாம் வளம் வர காத்திருக்கின்றேனடா முட்டாள். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். பிரச்சனைகளை தாண்டி என்ன தேடி வரவங்களுக்கு நான் எப்பவுமே நல்லதை நடத்தி கொடுப்பேன்னும் இந்த ஊர் பிரச்சனைகள் சீக்கிரமா தீர்ந்துடும் சொன்னாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி இரவுல ஒரு பெண் கண்ணகியா உருமாறி அருள்வாக்கு சொல்றது ஒரு புது அனுபவமா தான் இருந்தது. மீண்டும் உங்களை இன்னொரு அமானுஷ்யமான நிகழ்வோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பொன்னர் சங்கர் வழிபட்ட குலதெய்வத்திற்கு லட்சக்கணக்கில் வேல் காணிக்கை. ஒரு வேலுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காசு வெட்டி வேண்டுதல் செய்யும் தூண்டில் கருப்பசாமி. கடன் பிரச்சனை இருந்துச்சு, பேர் கெட்ட பேர் இருந்துச்சு, அல்லேமே இருந்துச்சு. ஒரு கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க. நான் இவரை கெட்டியா பிடிச்சா நீ இழுத்துட்டாரு கொண்டாந்து. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.